ரஷ்யா தொடர்ந்து ஈரானுக்கு முக்கியமான இராணுவ உளவுத் தகவல்களை வழங்கி வருவதற்கு மறுக்க முடியாத ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் இராணுவ உளவுத்துறை தலைவர் ஒலெக் இவாஷ்செங்கோவுடன் நடத்திய விசேட சந்திப்பிற்கு பின்னர் தனது எக்ஸ் தளத்தில் அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்யா தனது மின்னணு உளவு திறன்களை பயன்படுத்தி சேகரிக்கும் தகவல்களை ஈரானுக்கு தாரை வார்த்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இத்தகைய உளவுத்துறை ஒத்துழைப்பானது மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் போரை மேலும் நீட்டிக்கவும் தீவிரப்படுத்தவும் வழிவகுக்கும் என ஜெலின்ஸ்கி எச்சரித்துள்ளார். ரஷ்யா தனது சொந்த தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு உளவு திறன்களை பயன்படுத்தி சேகரிக்கும் தரவுகளுடன் மத்திய கிழக்கில் உள்ள சில பங்காளிகளிடமிருந்து பெறப்பட்ட இரகசிய தகவல்களையும் ஈரானுக்கு வழங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே மார்ச் 15 அன்று வழங்கிய நேர்காணலில் ரஷ்யா ஈரானுக்கு ஷாஹெட் வகை ட்ரோன்களை வழங்கியுள்ளதாகவும் அவை அமெரிக்க தளங்கள் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டதாகவும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருந்தார். தற்போது உளவு தகவல்களையும் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ரஷ்யா மற்றும் ஈரான் இடையிலான இராணுவ உறவு ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.